வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து முறுக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரவா லட்டு வந்து நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து முறுக்கு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து பவுட்ரு பண்ணி அது 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதையுமே இதில் போட்டு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துருங்க. பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஒரு கரண்டி எண்ணெய் வந்து சுடு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். பட்ரு இல்லைன்னா நெய் அது கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மாவோடு எல்லாத்தையும் ஒரு சேர கலந்துருங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதை ஊற்றி நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ வந்து முறுக்கு உலல் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் எண்ணெய் தடவிடுறேன். எண்ணெய் தடவிட்டு இப்போ அதில் வந்து மாவை வச்சுருவோம். மாவை வச்சுட்டு நம்ம வந்து முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் இதில் பிழிஞ்சு அதுக்கடுத்து வேறு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெயும் வந்து காய வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹைட் பத்தலைன்னு சொல்லி கீழே ஒரு தட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா பக்கத்தில் புளிங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து விலகி இருந்துச்சுன்னா விலகி போயிடும். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதையும் நல்லா வந்து இன்னொரோட மாவோடு சேர்த்து அமுக்கி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு இப்போ பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், நான் வரிசையாக வேறு தட்டில் போட்டு வச்சேன். இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா வந்து மீடியமில் வச்சு நல்லா வந்து முறுக்க வேக விட்டு எடுங்க. நான் பாருங்கள், இது மாதிரி எல்லா முறுக்கையுமே பொரித்து எடுத்துட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து முறுக்கு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.